மத்தேயு 1வது அதிகாரத்தில் 21வது வசனம் பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இப்போ இந்த வார்த்தையை பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமியில் வருவார் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே அடையாளப்படுத்தும்படியாக இருக்கிறது. அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆல்ரெடி நம்ம ரட்சிப்பு என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுன்னா, அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ நம்மளுடைய பாவத்தை ஏன் அவர் நீக்க வேண்டியதாக இருக்குது பார்ப்போம். யோபு 20வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்ப்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். ஒரு மனுஷனுடைய காலம் முடியுது அப்படிங்கூடிய நேரத்தில் அவனுக்கு உள் இருக்கக்கூடிய, அதாவது அவன் சரீரமானது இந்த உலகத்துக்கு உடல் தொடர்புடையதாக புறம்பான மனுஷன், உள்ளார்ந்த மனுஷன். அப்போ இந்த சரீரம் பாவம் செய்ய செய்ய உள்ளார்ந்த மனுஷனுக்கு மேலே பாவம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதான் தேவன் சொல்லக்கூடிய இடத்துல பழைய ஏற்பாடு காலத்தில் உங்கள் ஆத்மாவிற்காக லேவியராகமத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. அந்த இரத்தத்தை தேவன் ஜீவனாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய சிருஷ்டிப்பு ஏதேன் தோட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை கொடுத்தது இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் நம்மளுக்குள் பாவம் உயிர் கொண்டதாக இருக்கிறது. பாவம் உயிர் கொண்டதாக இருக்கிறது. ஸோ அதன் நிமித்தம் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த பாவம், அதாவது நான் இந்த உலக சரீர பிரகாரமாக இருந்து செய்யக்கூடிய இந்த பாவங்கள் எனக்கு உள்ளே இருந்துன்னா ஒரு காலத்தில் நான் மறிக்கும் பொழுது அந்த பாவம் என்னோடு கூட மண்ணில் என்ன பண்ணுது, படுத்து கொள்ளும்படியாக இருக்கிறது. இந்த மனுஷனை தேவன் ரட்சிக்கும்படியாக அவருடைய குமாரனை அனுப்பினார். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய தன்மை அவர்கள் பாவத்திலே இருந்து பாவத்திலே மறிக்கும்படியாக இருக்குது. அவர்களோடு கூட அவர்களுடைய பாவங்கள் அங்கு மண்ணிலே படுத்தும். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். 2ஆம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து, அதாவது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தின்படி நான் அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாகி, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை ஆகிறவனாக இருக்கிறேன்.